இந்த வீடியோ உங்க கண்ணுக்கு பட்டது சாதாரணம் இல்லைங்க. இதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்குங்க. சமீப காலமா உங்க மனசுல ஓடிக்கிட்டு இருக்கும் கேள்விகள், எப்ப நல்ல மாற்றம் வரும்னு நெனச்ச அந்த எண்ணங்கள், அதுக்கான பதில் இங்கே இருக்குங்க. வாழ்க்கை சில நேரம் நம்மள சோதிக்கும்ங்க. ஆனா அந்த சோதனைகள் எல்லாம் நம்ம உயர்த்தத்தான் வந்திருக்கும்ங்க. முருகனின் அருள் உங்க கூட இருக்குதுங்க. நம்பிக்கைய விடாதீங்க. ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி. வாங்க இப்போ உங்க ராசிக்கான பலன பார்க்கலாமுங்க. மேசராசி அன்பர்களுக்கு வணக்கம்ங்க. உங்களோட வாழ்க்கையில நீங்க எவ்வளவோ கஷ்டங்கள பார்த்திருப்பீங்க. எத்தனையோ அவமானங்கள், வலிகள், வேதனைகள்னு எல்லாத்தையும் தாண்டி இப்போ ஒரு முக்கியமான காலகட்டத்தில் வந்து நின்றுட்டு இருக்கீங்க. இத்தனை நாளாக நமக்கு விடிவு காலமே வராதா, நம்ம வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றம் நடக்காதான்னு ஏங்கி தவிச்சவங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமான ஒரு செய்தி காத்துக்கிட்டு இருக்குதுங்க. உங்கள் தலையெழுத்தையே முழுசாக மாற்றி அமைக்க போகிற ஒருத்தர் உங்கள் வீடு தேடி வர போகிறாருங்க. அவர் யார், அவர் வரதுனால உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன அற்புதங்கள் எல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக விளக்கமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோமுங்க. இதை கேட்குறப்பவே உங்களுக்குள்ள ஒரு பெரிய நிம்மதியும் நம்பிக்கையும் பிறக்குமுங்க. ஏன்னா இது சாதாரணமான ஒரு மாற்றம் கிடையாதுங்க. உங்கள் தலைமுறையே மாற்றி அமைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய திருப்பு முனை உங்கள் வீட்டு வாசப்படியில் வந்து நிற்க போகுதுங்க. மேசராசிக்காரர்களான உங்களோட சுபாவம் பொதுவாகவே ரொம்பவும் நேர்மையானதுங்க. மனசில் ஒன்று வச்சுக்கிட்டு வெளியே ஒன்று பேச உங்களுக்கு எப்போவுமே தெரியாதுங்க. யார் என்ன நினைப்பாங்கன்னு யோசிக்காம உள்ளது உள்ளபடி பட்டுன்னு பேசிடுவீங்க. உங்களுடைய இந்த குணத்தையே நீங்கள் எக்கச்சக்கமான எதிரிகளை சம்பாரித்து வச்சுருக்கீங்க. நீங்கள் நல்லதுக்கு தான் சொல்லியிருப்பீங்க, ஆனால் அது மற்றவங்களுக்கு தப்பாக போய் சேர்ந்து கடைசியில் நீங்கள் தான் கெட்டவங்கிற முத்திரை குத்தி உங்கள் மேலே குத்தப்பட்டிருக்குமுங்க. யாருக்கு எவ்வளவு உதவிகள் செஞ்சாலும், தேவைப்படுற நேரத்தில் காசு பணம் கொடுத்து கூடவே நின்று உதவி செஞ்சாலும், அவங்க காரியம் முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி எறிஞ்சிட்டு போனவங்கள தான் நீங்கள் அதிகமாக பார்த்துருப்பீங்க. உங்களுடைய இந்த நல்ல மனசுக்கு ஏன்பா கடவுள் நமக்கு மட்டும் இவ்வளவு சோதனைகளை கொடுக்குறாருன்னு நீங்கள் பல ராத்திரிகள் தூங்காமல் அழுதுருப்பீங்க. உங்கள் சொந்த பந்தமாக இருக்கட்டும், கூட பழகின நண்பர்களாக இருக்கட்டும், எல்லாருமே உங்களை ஏதோ ஒரு கட்டத்தில் ரொம்பவே காயப்படுத்தி இருப்பாங்க. காசு பணம் இருந்தால் தான் இந்த உலகத்தில் மரியாதை நம்மக்கிட்ட ஒன்றும் இல்லைன்னா நம்மளை யாரும் மதிக்க மாட்டாங்க அப்படிங்கிற கசப்பான உண்மையை ரொம்ப ஆழமாக உணர்ந்தவங்க நீங்கள். கையில் காசு தங்குறதே இல்லை, வந்த காசு வந்த வழியே போயிடுது, சேமிப்புங்கிறது ஒரு பெரிய கனவாகவே இருக்குன்னு நிறைய பேர் புலம்பிட்டு இருக்கீங்க. உழைப்புக்கேற்ற ஊதியமோ அங்கீகாரமோ உங்களுக்கு இது வரைக்கும் கிடைக்கல. எப்படியோ அடிபட்டு மிதிபட்டு உங்களோட சுயமுயற்சியால் மட்டுமே கொஞ்சம் கொஞ்சமாக முன்னுக்கு வர துடிச்சிட்டு இருக்கீங்க. உங்களுடைய இந்த போராட்டத்துக்கு எல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற நேரம் இப்போ நெருங்கிடுச்சுங்க. உங்களை சுற்றி இருக்கிற இருட்டு விலகி ஒரு பெரிய வெளிச்சம் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே நுழைய போகுதுங்க. இந்த நேரத்தில் தான் உங்கள் வீடு தேடி அந்த புதிய நபர் வரப்போகிறாருங்க. இது ஏதோ காத்து வாக்கில் சொல்கிற வார்த்தை கிடையாதுங்க. கிரகங்களோட சஞ்சாரமோ உங்கள் ராசிக்கு இருக்கிற யோகமோ அப்படிப்பட்ட ஒரு பெரிய அதிர்ஷ்டத்தை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்க போகுதுங்க. அந்த நபர் யார் மூலமாகவோ உங்களுக்கு அறிமுகமாகலாம், இல்லைனா உங்களுக்கே தெரியாமல் எதிர்பாராத ஒரு சூழ்நிலையில் உங்களை தேடி வரலாமுங்க. அவர் உள்ள நுழையிற அந்த நிமிஷத்துலேருந்து உங்கள் வீட்டில் இருக்கிற அத்தனை தரித்திரமும் எதிர்மறையான சக்திகளும் அடித்து விரட்டப்படுமுங்க. இதுவரைக்கும் முடங்கி கிடந்த உங்கள் காரியங்கள் எல்லாம் எந்த தடங்களும் இல்லாமல் ரொம்ப வேகமாக நடக்க ஆரம்பிக்குங்க. அந்த நபர் உங்கள் குடும்பத்தில் ஒருத்தராக இருக்கலாம், இல்லைனா வெளியாளாக ஒருத்தராக இருக்கலாமுங்க. ஆனால் அவர் கொண்டு வர போகிற அதிர்ஷ்டம்ங்கிறது சாதாரணமானது கிடையாதுங்க. அந்த நபர் உங்கள் வீடு தேடி வந்த உடனே முதல்ல நடக்க போகிற பெரிய மாற்றம் உங்களுடைய பொருளாதாரத்தில் தான் இருக்குங்க. இத்தனை நாளாக கடுகளவுக்கு இருந்த கடன் தொல்லைகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்குங்க. எங்கிருந்து பணம் வருது, எப்படி இந்த கடனை அடைப்போம்னு ராத்திரி பகலாக தூக்கத்தை தொலைச்சிட்டு இருந்தவங்களுக்கு பண வரவுக்கான புது வழிகள் திறக்கப்படுங்க. யாரோ ஒருத்தர் மூலமாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான பணமாக இருக்கலாம், இல்லைனா நீங்கள் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்த ஒரு பெரிய தொகையாக இருக்கலாம். அது ரொம்ப சுலபமாக உங்கள் கைக்கு வந்து சேருங்க. உங்கள் உழைப்புக்கு ஏற்ற பலன் கிடைக்காம எவ்வளவோ ஏமாந்துருப்பீங்க. ஆனால் இனிமேல் நீங்கள் தொட்டதெல்லாம் தொடங்குமுங்க. எந்த ஒரு காரியத்தில் இறங்கினாலும் அதில் பெரிய வெற்றியும் லாபமும் கிடைக்குமுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் குடும்பத்தில் இத்தனை நாளாக இருந்த சண்டை சச்சரவுகள், நிம்மதியற்ற சூழ்நிலை எல்லாமே அந்த நபருடைய வருகைக்கு அப்புறம் அடியோடு மாறிவிடுமுங்க. கணவன் மனைவிக்குள் இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி 2 பேருக்கும் இடையில ஒரு நல்ல புரிதலும் அன்பும் அதிகமாகுமுங்க. பிள்ளைகளால் மனசு கஷ்டப்பட்டு இருந்தவங்களுக்கு அந்த பிள்ளைங்க திருந்தி உங்களுக்கு பெருமை சேர்க்கிற அளவுக்கு நடந்துக்குவாங்க. வீட்டில் எப்போவுமே ஒரு சுபகாரிய பேச்சுக்கள் நடந்துக்கிட்டே இருக்குங்க. கல்யாணம் ஆகாமல் தள்ளி போயிட்டு இருந்தவங்களுக்கு நல்லபடியாக வரன் அமைந்து ரொம்ப சீக்கிரத்தில் கெட்டி மேளம் கொட்ட போகிற சத்தம் உங்கள் வீட்டில் கேட்குமுங்க. குழந்தை பாக்கியம் இல்லாமல் ஏங்கி தவிச்சவங்களுக்கு அந்த குறையை நீங்கி வீட்டில் தொட்டில் சத்தம் கேட்குமுங்க. இந்த மாதிரி பல சுபகாரியங்கள் அடுத்தடுத்து உங்கள் வீட்டில் நடக்க போகுதுங்க. இது வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பட்ட அவமானங்கள், கஷ்டங்கள் எல்லாமே ஒரு பெரிய பாடமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க. அந்த பாடங்கள் தான் இனிமேல் நீங்கள் எப்படி வாழணும், யாரை நம்பணும், யாரை நம்பக்கூடாதுன்னு உங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்குங்க. உங்கள் வாழ்க்கையில் வரப்போகிற அந்த புதிய நபர் உங்களுடைய எல்லா கஷ்டங்களுக்கும் ஒரு
வழிகாட்டியாக இருப்பாருங்க. உங்கள் மனசில் இருக்கிற பாரத்தை எல்லாம் இறக்கி வைக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு ரொம்ப நெருக்கமானவராக அவர் மாறுவாருங்க. உங்களுடைய திறமைகளை சரியாக புரிஞ்சுக்கிட்டு உங்களை இன்னும் மேலே கொண்டு போகிறதுக்கு அவர் ஒரு பெரிய தூண்டுகோலாக இருப்பாருங்க. அவர் காட்டுற வழியில் நீங்கள் போனீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு பெரிய உச்சத்தை தொடுவீங்க. உங்கள் தலையெழுத்து மாற்றத்துக்கான ஆரம்ப புள்ளி இப்போ உங்கள் கண்ணு முன்னாடி வந்து நிற்க போகுதுங்க. இத்தனை நாளாக நீங்கள் செய்கிற தொழிலில் இல்லைன்னா வேலை பார்க்குற இடத்துல எவ்வளவோ குடைச்சல்களை சந்திச்சிருப்பீங்க. உங்களை விட தகுதியில் கம்மியாக இருக்கிறவங்க எல்லாம் பெரிய நிலைமைக்கு போயிருப்பாங்க. ஆனால் நீங்கள் மட்டும் ஒரே இடத்துல அப்படியே தேங்கி நிற்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு உணர்வு இருந்திருக்குங்க. உங்களை வேணும்னே ஒதுக்க நினைச்சவங்க, உங்கள் திறமையை கொஞ்சம் கூட மதிக்காதவங்க மத்தியில் நீங்கள் ரொம்பவே புழுங்கி போயிருப்பீங்க. ஆனால் இப்போ நிலைமை அப்படியே தலைகீழாக மாறப்போகுதுங்க. உங்கள் வீடு தேடி வரப்போகிற அந்த நபரால் உங்கள் தொழிலில் ஒரு பெரிய வெளிச்சம் பிறக்க போகுதுங்க. அவர் மூலமாக உங்களுக்கு ஒரு புதிய தொழில் வாய்ப்போ இல்லைன்னா நீங்கள் பார்க்குற வேலையில் ஒரு எதிர்பாராத பெரிய பதவி உயர்வோ தேடி வருங்க. உங்களை உதாசீனப்படுத்தினவங்க எல்லாம் ஆச்சரியப்படுற அளவுக்கு உங்கள் வளர்ச்சி ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்க போகுதுங்க. இந்த நபர் உண்மையிலேயே யார், அவர் எங்கேருந்து வரப்போகிறாருன்னு உங்கள் மனசுக்குள்ளே ஒரு பெரிய கேள்வி ஓடிக்கிட்டே இருக்குங்க. உங்கள் சொந்த பந்தத்தில் ரொம்ப வருஷமாக உங்களை விட்டு விலகி இருந்த ஒருத்தராக இருக்கலாம். உங்கள் மேலே இருந்த தப்பான புரிதலாக பேசாமல் இருந்தவங்க இப்போ உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு உங்களை தேடி வரலாமுங்க. அப்படி இல்லைன்னா சமுதாயத்தில் ஒரு நல்ல அந்தஸ்தில் இருக்கிற உங்களுக்கு எந்த சம்மந்தமே இல்லாத ஒரு முகம் தெரியாத நபராக கூட அவர் இருக்கலாம். ஆனால் ஒன்று மட்டும் ரொம்ப உறுதிங்க, அவர் உங்கள் வீட்டு வாசப்படியை மிதிக்கும் போது உங்கள் வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய ஒரு பெரிய வாய்ப்பு அவர் கையில் கொண்டு வருவாருங்க. அந்த வாய்ப்பு பல வருஷமாக நீங்கள் தவம் கடந்து காத்துக்கிட்டு இருந்த ஒரு விஷயமா கூட இருக்கலாம். பூர்வீக சொத்து சம்மந்தமாக ஏதாவது பிரச்சனைகள் இழுபறியாக இருந்தாலோ இல்லைனா பங்காளிகளுக்குள்ள சொத்து பிரிக்கிறதுல ஏதாவது சண்டை சச்சரவுகள் இருந்தாலோ அது எல்லாமே நீ ரொம்ப சுமூகமாக முடியுங்க. வருஷமாக நீதிமன்றத்தில் நிலுவையில் இருந்த வழக்குகளோட தீர்ப்பு உங்களுக்கு சாதகமாக வரப்போகுதுங்க. உங்கள் நியாயமான பக்கம் என்னங்கிறத இந்த உலகம் புரிஞ்சுக்க போகுதுங்க. அந்த புதிய நபர் கொடுக்க போகிற ஒரு சின்ன ஆலோசனை இல்லைன்னா அவர் செய்ய போகிற ஒரு சின்ன உதவி உங்கள் சொத்து பிரச்சனைகள் அத்தனைக்கும் ஒரு சுமூகமான தீர்வை கொண்டு வருமுங்க. இது நாள் வரைக்கும் உங்களை ஏமாற்றி உங்கள் சொத்தை அபகரிக்க நினச்சவங்க எல்லாம் தானாகவே பின்வாங்குவாங்க. உங்கள் கையை விட்டு போன பொருட்கள் எல்லாமே பல மடங்கு லாபத்தோட மறுபடியும் உங்களை வந்து சேருமுங்க. உங்கள் கிரக நிலை இப்போ அவ்வளோ ஒரு அற்புதமான இடத்துல இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு கிடைக்க போகிற இந்த யோகத்தால் அவங்கள ஏளனமாக பேசினவங்க, இவனால் அவ்வளவுதான் முடியும்னு கேலி செஞ்சவங்க முன்னாடி நீங்கள் ஒரு ராஜ வாழ்க்கை வாழ போகிறீங்க. எப்போவுமே மற்றவங்களுக்கு உதவி செஞ்சே பழக்கப்பட்ட உங்களுக்கு உங்களை தாங்கி பிடிக்க ஒருத்தர் கூட இல்லையேங்கிற அந்த பெரிய ஏக்கம் இனிமேல் இருக்காதுங்க. உங்கள் வீடு தேடி வரப்போகிற அந்த நபர் ஒரு பெரிய பாதுகாப்பு அரணா உங்களுக்கு பக்கபலமாக நிற்பாருங்க. நீங்கள் எதை தொட்டாலும் அது பொண்ணாகிற நேரம் இதுங்க. இதுவரைக்கும் உடம்புல இருந்த தீராத நோய்கள், மருத்துவ செலவுகள் எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்குங்க. உங்கள் முகத்தில் ஒரு புது பொலிவும் மனசில் ஒரு பெரிய தைரியமும் பிறக்குங்க. உங்கள் மனசுக்குள்ளே எத்தனையோ கனவுகள் ஒளிஞ்சிட்டு இருக்குங்க. சொந்தமாக ஒரு சின்ன வீடாவது கட்டணும், 4 பேர் மதிக்கிற மாதிரி நல்ல நிலைமைக்கு வரணும், நம்ம பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல பாதுகாப்பான எதிர்காலத்தை அமைச்சு கொடுக்கணும், ராத்திரி பகலாக நீங்கள் சிந்திச்சுக்கிட்டே இருந்திருப்பீங்க. அந்த கனவுகள் எல்லாமே வெறும் கனவாகவே கரைஞ்சு போயிடுவோங்கிற பயம் இப்போ உங்களுக்குள்ள ஆழமாக இருக்கலாமுங்க. ஆனால் அதெல்லாம் கண் முன்னாடியே நிஜமான காலகட்டத்தில் நீங்கள் அடி எடுத்து வச்சுட்டீங்க. எந்த கிரகங்கள் உங்களை ஆட்டி படைச்சு கஷ்டத்தை கொடுத்துச்சோ அதே கிரகங்கள் இப்போ ஒன்று சேர்ந்து உங்களுக்கு அள்ளி கொடுக்க போகுதுங்க. உங்கள் கண்ணில் இருந்து வந்த அத்தனை கண்ணீருக்கும் ஒரு நியாயமான பலன் கிடைக்க போகிற நேரத்தை தான் நீங்கள் இப்போ நெருங்கிட்டு இருக்கீங்க. சில பேருக்கு மனசில் தோணும், இந்த நபர் வந்த உடனே எப்படி எல்லாமே சட்டுன்னு மாறிடும். இதுக்கு காரணம் உங்கள் ராசிநாதனான செவ்வாயோட பார்வை இப்போ ரொம்பவே பலமாக இருக்குதுங்க. இத்தனை காலமாக அவங்க நல்ல நேரம் எல்லாமே ஒரு இருட்டு அறைக்குள்ளே பூட்டி வச்ச மாதிரி அடைபட்டு கிடந்துச்சுங்க. அந்த அறையோட சாவியை கொண்டு வர போகிறவர் தான் அந்த புதிய நபருங்க. நீங்கள் வெளியில் சிரிச்ச முகத்தோட சுற்றினாலும் உங்கள் உள்ளத்தில் எவ்வளவு பெரிய எரிமலை வெடிச்சுக்கிட்டு இருக்குங்கிறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியுங்க. வெளியாளுங்களுக்கு நீங்கள் ஒரு தைரியசாலியாக எதையும் சமாளிக்கிற ஒருத்தராக தெரியலாம். ஆனால் ராத்திரியில் தலையணையில் முகம் புதைச்சி நீங்கள் சிந்தனைகளை ஓட விடுறப்போ உங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு சின்ன குழந்தை தேம்பி தேம்பி ஆள்றது யாருக்கும் கேட்கறது இல்லை. இந்த வழியை எல்லாம் அந்த நபர் புரிஞ்சுக்குவாருங்க. அவர் உங்ககிட்ட எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் உங்கள் உண்மையான குணத்தை, உங்கள் திறமையை மனசார பாராட்டுவாருங்க. இந்த சமயத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு விஷயமும் இருக்குதுங்க. உங்கள் வீடு தேடி வரப்போகிற இந்த நல்ல மாற்றத்தை தடுக்கணும்னு உங்கள் கூடவே சுற்றுற சில எதிரிகள் காத்துக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் எப்போவுமே மற்றவங்கள ரொம்ப சுலபமாக நம்பிடுவீங்க. அவங்க கொஞ்சம் நல்லா பேசினா போதும், உங்கள் ரகசியங்கள் எல்லாம் அப்படியே அவங்க கிட்ட கொட்டி தீர்த்துருவீங்க. இனிமேல் அந்த தப்பை தயவு செஞ்சு பண்ணாதீங்க. உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகிற நல்லது கெட்டதுகளை உங்கள் முன்னேற்றங்களை 4 பேர்கிட்ட சொல்லிட்டு தெரியாதீங்க.
ஏன்னா, நீங்க நல்லா வர்றத பார்த்து சந்தோஷப்படுறவங்கள விட பொறாமப்படுறவங்க தான் இங்க அதிகம்ங்க. அந்த கண் திஷ்டியே உங்க வளர்ச்சிய தடுத்து நிறுத்திடுங்க. அதனால அந்த புதிய நபர் உங்க வீட்டுக்கு வர அந்த தருணத்த ரொம்ப அமைதியா யாருக்கும் தெரியாம கொண்டாடுங்க. உங்க குலதெய்வத்தோட பரிபூரண ஆசீர்வாதம் இப்போ உங்களுக்கு முழுசா கிடைச்சிருக்குதுங்க. இத்தன வருஷமா நீங்க செஞ்ச புண்ணிய காரியங்கள், மத்தவங்களுக்கு செஞ்ச அன்னதானம், உதவிகள் இது எல்லாமே ஒண்ணு சேர்ந்து இப்போ உங்களுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு கவசமா மாறப்போகுதுங்க. சில நேரங்கள்ல நீங்க கடவுள்கிட்டயே கோவிச்சுக்கிட்டு சாமி கும்பிடுறதையே நிப்பாட்டி இருப்பீங்க. இவ்வளவு கஷ்டப்படுறோமே எந்த சாமியும் வந்து நம்மள காப்பாத்தலைன்னு ஒரு விரக்தி உங்களுக்கு வந்திருக்குங்க. ஆனா உங்க குலதெய்வம் எப்பவுமே உங்கள கைவிட்டதே கிடையாதுங்க. நீங்க கீழ விழும்போதெல்லாம் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாத ஒரு சக்தியா இருந்து உங்கள தாங்கி பிடிச்சது உங்க குலதெய்வம் தாங்க. அந்த தெய்வத்தோட உத்தரவுப்படி தான் இந்த புதிய நபர் உங்க வாழ்க்கையில நுழைய போறாருங்க. நீ வர்ற காலங்கள்ல நீங்க எடுக்க போற ஒவ்வொரு முடிவும் உங்களுக்கு பெரிய வெற்றிய தேடி தரப்போகுதுங்க. ரொம்ப நாளா ஒரு வண்டி வாங்கணும் இல்லைன்னா இருக்கிற வீட்ட கொஞ்சம் மாத்தி கட்டணும், நகை நட்டு சேர்க்கணும்னு நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க. அதுக்கான அத்தனை சூழ்நிலைகளும் இப்ப கைகூடி வரப்போகுதுங்க. உங்க கையில பணம் தாராளமா புழங்க போகுங்க. ஆனா அந்த வந்த பணத்தை எப்படி சிக்கனமா செலவு செய்யணும், எப்படி சேமிக்கணும் அப்படிங்கிறத நீங்க ரொம்ப கவனமா கத்துக்கணுங்க. வந்த உடனே எல்லாத்தையும் செலவு பண்ணிடாம உங்க எதிர்காலத்துக்காக, உங்க குடும்பத்துக்காக கொஞ்சம் பணத்தை பத்திரப்படுத்தி வைங்க. நீங்க இழந்த சந்தோஷம், நிம்மதி, செல்வம் எல்லாமே வட்டியும் முதலுமா உங்கள வந்து சேர கணக்கான இதுங்க. மேசராசிக்காரர்களான உங்களுக்கு கோபம் ரொம்ப சீக்கிரமா வந்துடுங்க. டக்குன்னு கோவப்பட்டு வார்த்தைகளை விட்டுடுவீங்க. அப்புறம் அதை நினைச்சு தனியா உட்காந்து ரொம்ப வருத்தப்படுவீங்க. உங்க மனசுக்குள்ள எந்த கள்ள கபடமும் இருக்காதுங்க. எதையும் உள்ள ஒண்ணு வெளியே ஒண்ணு வச்சு பேச தெரியாது. ஆனா நீங்க கோபத்துல பேசுற அந்த வார்த்தைகளை மட்டும் வச்சுக்கிட்டு உங்களை சுத்தி இருக்கிறவங்க உங்களை ரொம்ப மோசமானவங்களா சித்தரிச்சிருப்பாங்க. இந்த புதிய நபரோட வருகைக்கு அப்புறம் உங்க கோபம் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்குங்க. உங்க மனசுல ஒரு பெரிய அமைதி குடிக்கொள்ளுங்க. எதையும் ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிச்சு நிதானமா முடிவெடுக்கிற பக்குவம் உங்களுக்கு தானாகவே வந்துடுங்க. அந்த அளவுக்கு உங்க மனநிலையை ரொம்பவே சாந்தப்படுத்த போறாரு அந்த நபருங்க. வீண் விவாதங்கள், தேவையில்லாத சண்டைகள் இதுல இருந்தெல்லாம் நீங்க உங்களை முழுசா விலக்கி வச்சுக்குவீங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, உங்களுக்கு யாராவது செய்வினை பில்லி சூனியம், கொடிய கண் திஷ்டி இப்படி ஏதாவது செஞ்சு வச்சிருந்தாங்கன்னா அந்த கெட்ட சக்திகள் எல்லாமே இந்த நல்ல நேரத்துல அடிபட்டு போக போகுதுங்க. ஏன்னா உங்க வீட்டுக்கு வரப்போற அந்த நபர் கூடவே ஒரு பெரிய தெய்வ சக்தியும் உங்க வீட்டுக்குள்ள நுழைய போகுதுங்க. இத்தனை நாளா வீட்டுல எப்பவுமே ஒரு இருண்ட சூழ்நிலை, ஒரு விதமான பயம், தூக்கமின்மை, ராத்திரியில திடீர்னு முழிப்பு வர்றது, கெட்ட கனவுகள்னு ரொம்பவே அவதிப்பட்டு இருந்திருப்பீங்க. இனிமே உங்க வீட்டுல ஒரு பாசிட்டிவான அதிர்வலைகள் சுத்தி சுத்தி வரதை நீங்க கண் கூட பார்ப்பீங்க. வீட்டுல விளக்கேத்தி சாமி கும்பிடும்போது உங்க மனசுக்குள்ள ஒரு இனம் புரியாத சந்தோஷம், உடம்புல ஒரு சிலிர்ப்பு ஏற்படுங்க. உங்க குலதெய்வம் மறுபடியும் உங்க வீட்டுல வாசம் செய்ய ஆரம்பிச்சிருதுக்கான ரொம்ப பெரிய அறிகுறி தாங்க இது. நீங்க எவ்வளவோ திறமைகளும் உங்களுக்குள்ளேயே முடக்கி வச்சிருப்பீங்க. நாம இதை செஞ்சா 4 பேர் சிரிப்பாங்களோ, அவமானப்படுத்திடுவாங்களோ, இல்லை இதுல தோத்து போயிடுவோமோங்கிற பயத்துல பல விஷயங்களை செய்யாம விட்டுருப்பீங்க. ஆனா அந்த நபர் உங்க கூடவே இருந்து உன்னால முடியும், நீ தைரியமா செய்யணும் உங்க முதுகு தட்டி கொடுத்து முன்னாடி கொண்டு வர போறாருங்க. உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும், நம்ம கிட்ட இவ்வளவு திறமை இருந்துச்சா, இதை இத்தனை நாளா நாமளே உணராம விட்டுட்டோம்னு நினைச்சு ரொம்ப பெருமைப்படுவீங்க. சமுதாயத்துல உங்களுக்குன்னு ஒரு தனி அடையாளம், 4 பேர் மதிக்கிற மாதிரி ஒரு பெரிய மரியாதை கிடைக்க போகுதுங்க. இத்தனை நாளா உங்களை பார்த்து கேலி கேலி செஞ்சவங்க எல்லாம் இப்போ உங்களை பார்த்து வாயடைச்சு ஆச்சரியப்பட்டு நிற்க போறாங்க. உங்க வார்த்தைக்கு ஒரு பெரிய மதிப்பும், உங்க செயலுக்கு ஒரு நல்ல அங்கீகாரமும் உங்களை தேடி வரப்போகுதுங்க. உங்க உடம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளையும் ஒரு பெரிய தீர்வு உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. அடிக்கடி ஆஸ்பத்திரிக்கு அலைஞ்சிட்டு இருந்தவங்க, தீராத மூட்டு வலி, முதுகு வலி இல்லைன்னா நெஞ்சு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், வயிற்று கோளாறுகள்னு பல வருஷமா மாத்திரை மருந்து சாப்பிட்டு இருந்தவங்களுக்கு ஒரு நல்ல வைத்தியர் மூலமா முழுமையான குணம் கிடைக்க போகுதுங்க. அந்த வைத்தியரையே அந்த புதிய நபர் தான் உங்களுக்கு அடையாளப்படுத்தலாமுங்க. இல்லைன்னா அவர் மூலமா உங்களுக்கு ஒரு நல்ல மருத்துவ உதவி கிடைக்கலாமுங்க. உங்களோட உடல் ஆரோக்கியம் ரொம்பவே சீராகுமுங்க. உடம்புல ஒரு புது தெம்பு பிறக்குமுங்க. எதையும் சாதிக்கலாம்ங்கிற ஒரு பெரிய தைரியமும் சுறுசுறுப்பும் உங்களுக்குள்ள ஊட்டெடுக்குமுங்க. இது நாள் வரைக்கும் நீங்க அனுபவிச்ச அத்தனை உடல் ரீதியான, மன ரீதியான வலிகளுக்கும் ஒரு மாமரம் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைய போகுதுங்க. மாமருந்தா இந்த காலகட்டம் அமைய போகுதுங்க. இனி நீங்க எதை செஞ்சாலும், எதை நினைச்சு இறங்கினாலும் அது ரொம்ப சுலபமா நடந்து முடிய போகுதுங்க. மேசராசி அன்பர்களே, இத்தனை காலமா உங்க கூட இருந்தவங்களே உங்களுக்கு செஞ்ச துரோகங்கள் கொஞ்சம் நஞ்சம் இல்லைங்க. கூடவே இருந்து குழி பறிக்கிறதுன்னு சொல்லுவாங்களே, அதை நீங்க உங்க சொந்த வாழ்க்கையில ரொம்ப ஆழமா அனுபவிச்சிருப்பீங்க. நீங்க ரொம்ப நம்பினவங்க, உங்களுக்காக உசிரியே கொடுப்பாங்கன்னு நினைச்சவங்க தான் நேரம் வரும்போது உங்க முதுகுல குத்திட்டு போயிருப்பாங்கங்க. இனிமே அந்த மாதிரி போலி முகமூடி போட்டுட்டு உங்க கூட சுத்துறவங்களை அடையாளம்
காட்டுற ஒரு பெரிய கருவியா இந்த புதிய நபர் செயல்படுவாருங்க. யார் உண்மையானவங்க, யார் உங்ககிட்ட காரியம் சாதிக்க பழகுறாங்கங்கிற ரொம்ப தெளிவா உங்களுக்கு புரிய வைப்பாருங்க. இது நாள் வரைக்கும் மத்தவங்கள நம்பி ஏமாந்தது போதுங்க. இனிமே நீங்க யார நம்பணும், யார எப்படி கையாளணுங்கிற ஒரு பெரிய ராஜதந்திரத்த அவர் உங்களுக்கு கத்துக் கொடுப்பாருங்க. இது உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மைல்கல்லா அமைய போகுதுங்க. உங்களுடைய எண்ணங்கள் எப்பவுமே ரொம்ப பிரம்மாண்டமானதா இருக்குங்க. சின்னதா எதையும் யோசிக்க மாட்டீங்க. செஞ்சா பெரிய அளவுல சாதிக்கணும்னு நினைக்கிறவங்க நீங்க. ஆனா அந்த பிரம்மாண்டமான எண்ணங்களுக்கு ஏத்த மாதிரி சூழ்நிலையும், பண வசதியும் அமையாம ரொம்பவே தவிச்சிருப்பீங்க. இனிமே அந்த கவலை உங்களுக்கு வேணாமுங்க. உங்க எண்ணங்களுக்கு உயிர் கொடுக்கிற நேரம் வந்துடுச்சுங்க. நீங்க தொட்ட காரியங்கள் எல்லாமே பெரிய அளவுல வெற்றி அடைய போகுதுங்க. விவசாயம் சார்ந்த தொழில்ல செய்றவங்க, இல்லைன்னா சொந்தமா வியாபாரம் பண்றவங்களுக்கு இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு பெரிய லாபம் கிடைக்க போகுதுங்க. போட்ட முதல எடுக்க முடியாம திணறிட்டு இருந்தவங்களுக்கு இப்ப வட்டியும் முதலுமா பல மடங்கு லாபம் கைக்கு வந்து சேருங்க. உங்க வியாபாரத்த அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுக்கான ஒரு பெரிய முதலீடும், சரியான வழிகாட்டுதலும் அந்த புதிய நபர் மூலமா உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. காதல் விஷயத்திலயும் சரி, குடும்ப உறவுகள்லயும் சரி, நீங்க எப்பவுமே ரொம்ப உண்மையான அன்ப மட்டுமே கொடுத்து பழகியிருக்கீங்க. ஆனா உங்களுக்கு திரும்ப கிடைச்சதெல்லாம் ஏமாற்றமும், மனவலியும் தாங்க. இனிமே அந்த நிலைமை அடியோடு மாறுங்க. உங்கள புரிஞ்சுக்காதவங்க, உங்கள விட்டு விலகி போனவங்க எல்லாம் உங்க அருமைய உணர்ந்து மறுபடியும் உங்கள தேடி வரக்கூடிய காலம் இதுங்க. ஆனா இப்ப அவங்கள ஏத்துக்கலாமா, வேணாங்கிறமா முடிவு உங்க கையில தான் இருக்குங்க. உங்களோட உண்மையான அன்புக்கு தகுதியானவங்க யாருங்கிறத நீங்க ரொம்ப தெளிவா உணர்ந்துக்குவீங்க. புதுசா திருமண வாழ்க்கையில இணைய போறவங்களுக்கு நீங்க நினைச்ச மாதிரி ஒரு அன்பான, உங்கள நல்லா புரிஞ்சுக்கிட்ட வாழ்க்கை துணை அமைய போகுதுங்க. உங்க வாழ்க்கையே ஒரு சொர்க்கம் மாதிரி மாறப்போகுதுங்க. உங்க மனசுல இருக்கிற இன்னொரு பெரிய பயம், நம்மள சுத்தி ஏதோ ஒரு கெட்ட சக்தி இருக்கும். அதனால தான் நமக்கு எதுவுமே சரியா நடக்கலையாங்கிறதாங்க. உண்மையிலேயே உங்க மேல பொறாமை கொண்டவங்க விட்ட பெருமூச்சு உங்க வீட்ட சுத்தி ஒரு இருண்ட வலைய பின்னி இருக்குதுங்க. ஆனா செவ்வாய் பகவானோட அருளாலையும், இந்த புதிய நபரோட வருகையாலும் அந்த இருண்ட வலை இப்ப சுக்குநூறா உடைய போகுதுங்க. காலையில எந்திரிச்ச உடனே ஒரு புது வெளிச்சம், ஒரு புது நம்பிக்கை உங்களுக்குள்ள பிறக்கும்ங்க. நேர்மறையான எண்ணங்கள் உங்க மனசு முழுக்க நிறைஞ்சிருக்கும்ங்க. இனிமே என்னால முடியுமோ, முடியாதோங்கிற தயக்கம் உங்களுக்குள்ள துளி கூட இருக்காது. எந்த ஒரு காரியத்துல இறங்குனாலும் அதுல கண்டிப்பா ஜெயிக்க போறோங்கிற ஒரு பெரிய அசுரபலம் உங்களுக்குள்ள உருவாகுமுங்க. உங்க தலையெழுத்து ரொம்ப பிரகாசமா மாறப்போறங்கிறத நீங்களே கண்கூட பார்க்க போறீங்க. மேச ராசி சொந்தங்களே, நீங்க பொதுவாவே யார்கிட்டயும் உதவி கேட்டு போய் நிக்க மாட்டீங்க. உங்களுக்கு எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலும் அத வெளிய காட்டிக்காம உங்களுக்குள்ளேயே வச்சு புழுங்குவீங்க. நம்ம கஷ்டத்த மத்தவங்ககிட்ட சொல்லி அவங்க முன்னாடி நாம செத்து போயிடக்கூடாதுங்கிறதுல ரொம்பவே உறுதியா இருப்பீங்க. உங்க சுயமரியாதைக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறவங்க நீங்க. ஆனா சூழ்நிலை சில நேரங்கள்ல உங்க எதிரிகள் முன்னாடி தலைகுனிய வச்சிருக்குங்க. அந்த மாதிரி நேரங்கள்ல நீங்க சிந்தின கண்ணீருக்கு எல்லாம் இப்போ ஒரு பெரிய தீர்வு கிடைக்க போகுதுங்க. உங்க வீடு தேடி வரப்போற அந்த நபர் உங்க சுயமரியாதையை கொஞ்சமும் விட்டு கொடுக்காம உங்கள மறுபடியும் தலைய நிமிர்ந்து நடக்க வைப்பாருங்க. நீங்க இழந்த உங்க கௌரவம், அந்தஸ்து எல்லாமே பல மடங்கு பெருசா உங்கள தேடி வரப்போகுதுங்க. உங்கள பார்த்து ஏளனமா சிரிச்சவங்க எல்லாமே இப்ப நீங்க அடைஞ்சிருக்க வளர்ச்சியை பார்த்து வாயடைச்சு போய் நிக்க போறாங்க. பொருளாதார ரீதியா நீங்க படாத பாடு பட்டிருப்பீங்க. ஒரு சின்ன பொருள் வாங்கணும்னா கூட பல தடவை யோசிச்சு கணக்கு போட்டு பார்த்து கடைசியில் அதை வாங்காமலே விட்டிருப்பீங்க. உங்க ஆசைகளை எல்லாம் உங்க குடும்பத்துக்காக தியாகம் பண்ணியிருப்பீங்க. இனிமே அந்த நிலைமை இருக்காதுங்க. உங்க பேங்க் பேலன்ஸ் நீங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு உயருங்க. உங்களுக்கு வரப்போற வருமானம் பல வழிகள்ல இருந்து வர ஆரம்பிக்குங்க. நீங்க ரொம்ப வருஷமா வாங்கணும்னு ஆசைப்பட்ட ஒரு சொத்தோ இல்லைன்னா ஒரு வாகனமோ ரொம்ப சுலபமா உங்க கைக்கு வந்து சேருங்க. வீட்டுல எப்பவுமே மகாலட்சுமி வாசம் செய்யற மாதிரி ஒரு சுபிட்சமான நிலைமை உருவாகுங்க. அந்த புதிய நபருடைய யோசனைகள் மூலமா நீங்க செய்ய போற முதலீடுகள் எல்லாமே உங்களுக்கு ரெட்டிப்பா லாபத்தை கொடுக்குங்க. பண கஷ்டம்ங்கிறத வார்த்தைக்கே உங்க வீட்டுல இனிமே இடமில்லாம போக போகுதுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், உங்களோட பிள்ளைகளோட எதிர்காலம், அவங்க படிப்பு, வேலை, கல்யாணம்னு அவங்கள பத்தின கவலைகள் உங்க மனசை எப்பவும் அரிச்சிட்டு இருந்திருக்குங்க. நம்ம கஷ்டப்படுற மாதிரி நம்ம பிள்ளைகளும் கஷ்டப்படக்கூடாதுன்னு நீங்க ஒவ்வொரு நாளும் அவங்களுக்காகவே உழைச்சிட்டு இருப்பீங்க. உங்க பிள்ளைங்க வாழ்க்கையில ஒரு பெரிய திருப்பு முனையை இந்த காலகட்டம் ஏற்படுத்த போகுதுங்க. அவங்க படிப்புல நல்லா சிறந்து விளங்குவாங்க. வேலை தேடிட்டு இருக்கிற பிள்ளைகளுக்கு அவங்க தகுதிக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல வேலை கிடைக்குங்க. வெளிநாட்டுக்கு போய் படிக்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் தானாகவே கதவை தட்டும். அந்த புதிய நபர் உங்க பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல வழிகாட்டியா இருந்து அவங்க வாழ்க்கையை ரொம்ப சிறப்பா அமைச்சு கொடுப்பாருங்க. உங்க பிள்ளைகளை நினைச்சு நீங்க ரொம்பவே பெருமைப்படுற அளவுக்கு அவங்களோட வளர்ச்சி பிரம்மாண்டமா இருக்குங்க. இது வரைக்கும் உங்க வாழ்க்கையில நடந்த கசப்பான சம்பவங்களை எல்லாம் நினைச்சு நீங்க இனிமே கவலைப்பட வேண்டியதே இல்லை. அதெல்லாம் ஒரு கெட்ட கனவா நினைச்சு மறந்துடுங்க. ஏன்னா இனிமே உங்க வாழ்க்கையில நடக்க போற எல்லாமே நல்ல காரியங்கள் தாங்க. காலையில எழுந்திரிச்ச உடனே ஒரு புது நம்பிக்கையோட நாளை ஆரம்பிப்பீங்க. உங்க முகத்துல எப்பவுமே ஒரு சந்தோஷமும் அமைதியும் கூடிக்கொண்டு இருக்குங்க. உங்களை சுத்தி இருக்கிறவங்க உங்ககிட்ட பேசுறதுக்கே ரொம்ப ஆசைப்படுவாங்க. உங்ககிட்ட இருக்கிற பாசிட்டிவான எனர்ஜி அவங்களுக்கு பரவுங்க. அந்த அளவுக்கு உங்க ஆளுமை ரொம்பவே இருக்கக்கூடிய
இருக்கக்கூடியதாக மாறப்போகுது. எந்த ஒரு கஷ்டமும் எந்த ஒரு தடங்களும் உங்கள் வீட்டு பக்கமே இனி எட்டி பார்க்க முடியாது. உங்கள் குலதெய்வமும் நவகிரகங்களும் உங்கள் பக்கம் நிற்கிற இந்த அதிர்ஷ்டமான காலகட்டத்தை முழுசாக பயன்படுத்திக்கோங்க. சந்தோஷமும் நிம்மதியும் உங்கள் வீட்டில் நிரந்தரமாக தங்க போதுங்க. மேசராசி உறவுகளே, உங்களோட கஷ்டகாலம் எல்லாம் காற்றுல பறக்க போகிற நேரம் வந்துடுச்சுங்க. நீங்கள் பட்ட அவமானங்கள், சிந்திய கண்ணீர் எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு இப்போ இயற்கை உங்களுக்கு ஒரு பெரிய பரிசை கொடுக்க போதுங்க. உங்கள் வீட்டு கதவை தட்ட போகிற அந்த புதிய நபரை முழு மனசோட வரவேற்க தயாராகிருங்க. அவர் மூலமாக கிடைக்க போகிற நல்ல வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக்கோங்க. வந்த அதிர்ஷ்டத்தை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு உங்கள் வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிற வேலையை மட்டும் இனிமேல் பாருங்கள். பழைய கவலைகளை பற்றி யோசித்து உங்கள் பொன்னான நேரத்தை இனிமேலும் வீணாக்காதீங்க. இத்தனை நாளாக இருட்டுக்குள்ளே தவிச்ச உங்களுக்கு இப்போ ஒரு பெரிய சூரிய உதயமே நடக்க போகுதுங்க. உங்கள் எதிரிகள் எல்லாம் உங்களை பார்த்து பயந்து ஒதுக்குற அளவுக்கு உங்கள் வளர்ச்சி அசுர வேகத்தில் இருக்க போகுதுங்க. யார் என்ன சொன்னாலும் இனிமேல் உங்கள் மனசை தளர விடாதீங்க. உங்களுக்குள்ளே இருக்கிற தைரியமும் நேர்மையும் தன்னம்பிக்கையும் தான் உங்களுடைய பெரிய ஆயுதம்ங்க. அந்த ஆயுதத்தை சரியாக பயன்படுத்தி நீங்கள் நினச்சதெல்லாம் சாதிச்சு காட்டுங்க. உங்கள் குலதெய்வம் எப்பவுமே உங்களுக்கு துணையாக நிற்குங்கிறத மட்டும் எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் மறந்துடவே கூடாதுங்க. தெய்வத்தோட அருளால் உங்கள் வீட்டை சுற்றி இருக்கிற அத்தனை தரித்திரமும் விலகிடுச்சுங்க. இனி வர்ற நாட்கள் எல்லாமே உங்களுக்கு ஒரு பெரிய கொண்டாட்டமாக தான் இருக்க போகுதுங்க. உங்கள் வீட்டில் சந்தோஷமும் நிம்மதியும் நிரந்தரமாக தங்க போகுதுங்க. நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று நீங்களும் உங்கள் குடும்பமும் தலைமுறைக்கும் ரொம்ப நல்லா இருக்க போகிறீங்க. இதுவரைக்கும் நீங்கள் பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய முற்றுப்புள்ளி வச்சாச்சு. இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே ஏறுமுகம்தாங்க, இறங்க முகமே கிடையாதுங்க. முழு நம்பிக்கையோட உங்கள் வேலைகளை செய்ய ஆரம்பிங்க. உங்களுக்கான பொற்காலம் இப்போவே தொடங்கிடுச்சுங்க. மனசு நிறைய சந்தோஷத்தோட இந்த நல்ல மாற்றங்களை வரவேற்க தயாராகுங்க. உங்கள் தலையெழுத்து பிரகாசமாக மாறிடுச்சுங்க. மேசராசிக்காரங்க உங்களை பற்றி தப்பாக பேசாத ஆட்களே இந்த ஊரில் கிடையாதுன்னு சொல்லாமுங்க. நீங்கள் என்ன செஞ்சாலும் அதில் ஒரு தப்பு கண்டுபிடிக்கிறதுனே ஒரு கூட்டம் சுற்றிட்டு இருக்குமுங்க. உங்கள் நல்ல மனசு யாருக்கும் புரியல. ஆனால் நீங்கள் யாருக்கும் எந்த கெடுதலும் நினைக்க மாட்டீங்க. இந்த குணம் தான் உங்களை இவ்வளவு நாள் காப்பாற்றிட்டு இருக்குமுங்க. இப்போ உங்கள் வாழ்க்கையில் வரப்போகிற அந்த புதிய நபர் உங்களை பற்றி தப்பாக பேசினவங்க வாயெல்லாம் அடைக்க போகிறாருங்க. உங்கள் நேர்மைக்கும் உண்மைக்கும் ஒரு பெரிய அங்கீகாரம் கிடைக்க போகுதுங்க. உங்களை தூக்கி எறிஞ்சவங்க எல்லாம் உங்களை தேடி வந்து நிற்கிற அளவுக்கு உங்கள் தலையெழுத்து ரொம்ப பிரம்மாண்டமாக மாறப்போகுதுங்க. ராத்திரி ஆனால் தூக்கம் வராது. மனசுக்குள்ள 1000 யோசனை ஓடிக்கிட்டே இருக்கும். நாளைக்கு என்ன ஆகுமோ, இந்த பிரச்சனையை எப்படி சமாளிக்க போகிறோமோன்னு நினச்சி உங்கள் உடம்பையே நீங்கள் கெடுத்துக்கிட்டீங்க. எந்த வைத்தியர்கிட்ட போனாலும் ஒன்றுமே இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் உங்களுக்குள்ள ஒரு சோர்வு இருந்துக்கிட்டே இருக்குங்க. இதுக்கெல்லாம் காரணம் உங்கள் மனசில் இருக்கிற அந்த பெரிய பாரம் தாங்க. இந்த அதிர்ஷ்ட நபர் உங்கள் வீட்டில் அடியெடுத்து வச்ச மறு நிமிஷமே உங்கள் மனசில் இருக்கிற பாரம் எல்லாம் ஒரு மாயமாக மறைஞ்சு போக போகுதுங்க. உடம்புல ஒரு புது தெம்பு பிறக்குங்க. இத்தனை வருஷமாக நீங்கள் தேடி அலைஞ்ச அந்த நிம்மதியான தூக்கம் உங்களை தழுவ போகுதுங்க. தொழிலில் நீங்கள் பட்ட அடி கொஞ்சம் நெஞ்சமாக என்ன நம்பி கடனுக்கு பொருளை கொடுத்துருப்பாங்க. ஆனால் பணத்தை திரும்ப கேட்க போனால் உங்களை ஒரு எதிரி மாதிரி பார்த்துருப்பாங்க. யாருக்காவது உதவி செஞ்சால் அது கடைசியில் உங்களுக்கே வினையாக வந்து முடிஞ்சிருக்குங்க. இனிமேல் இந்த மாதிரி ஏமாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் வரவே வராது. இந்த புதிய நபர் உங்கள் கூட இருக்கும்போது உங்கள் வியாபாரத்தில் தொட்டதெல்லாம் தொடங்குமுங்க. முடங்கி கிடந்த தொழில் மறுபடியும் சூடுபிடிக்குங்க. உங்கள் கைக்கு வர வேண்டிய பணம் எந்த ஒரு தடையும் இல்லாமல் வந்து சேரும். கடன் தொல்லைகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பித்து ஒரு பெரிய பொருளாதார சுதந்திரம் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. குடும்பத்தில் எப்போவுமே ஒரு கசப்பு உணர்வு, ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிதல் இல்லாத நிலைமை இருந்துகிட்டே இருந்திருக்கும். வீட்டில் ஒரு நல்ல காரியம் நடக்கணும்னு நினச்சா அதுக்கு 1000 தடங்கள் வந்திருக்குமுங்க. இனிமேல் உங்கள் வீட்டில் சந்தோஷத்திற்கு மட்டும்தான் இடமுங்க. அந்த நபர் ஒரு பெரிய வெளிச்சமாக உங்கள் வீட்டுக்குள்ளே வர போகிறாருங்க. அவர் வந்ததும் கணவன் மனைவிக்குள்ளே இருந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் நீங்கி ஒருத்தர் ரொம்ப ஆழமாக புரிஞ்சுக்குவீங்க. கல்யாணம் ஆகாதவங்களுக்கு ரொம்ப சீக்கிரமாக கெட்டி மேளம் கிட்ட போகுதுங்க. வீட்டில் குழந்தை சத்தம் கேட்குங்க. உங்கள் குடும்பமே ஒரு பெரிய சந்தோஷத்தில் கடலில் மிதக்க போகுதுங்க. நிறைய நேரங்களில் உங்களுக்கு நீங்களே ஒரு பெரிய எதிரியாக மாறிடுறீங்க. நம்மளால் முடியுமா, நமக்கு அதிர்ஷ்டம் இருக்கான்னு உங்களுக்குள்ளேயே ஒரு தாழ்வு மனப்பான்மை வந்துடுதுங்க. அந்த எண்ணத்தை முதல்ல தூக்கி போடுங்க. பிரபஞ்சம் உங்களுக்காக ஒரு மிகப்பெரிய பரிசை தயார் செஞ்சு வச்சுருக்குதுங்க. இத்தனை நாளாக நீங்கள் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் ஒரு அனுபவமாக மாறி இனிமேல் உங்களை ஒரு பெரிய உயரத்தில் கொண்டு போய் உட்கார வைக்க போகுதுங்க. அந்த புதிய நபரோட வருகையை மனசார ஏற்றுக்க தயாராக இருங்க. யார் என்ன சொன்னாலும் உங்கள் நம்பிக்கையை மட்டும் விட்டுடாதீங்க. உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய வசந்த காலம் ரொம்ப சீக்கிரமாக மலரப்போகுதுங்க. மேசராசிக்காரங்களுக்கு எப்பவுமே மற்றவங்க கஷ்டத்தை பார்த்தா இதயம் சல்லுன்னு ஆயிடுங்க. எனக்கு இல்லைனாலும் பரவாயில்ல, அடுத்தவங்க நல்லா இருக்கணும்னு உங்கள் கையில் இருந்த கடைசி காசை கூட கொடுத்துட்டு நீங்கள் பட்னியாக கிடந்த நாட்கள் எத்தனையோ இருக்குங்க. ஆனால் அந்த நன்றியை யாருமே உங்களுக்கு திருப்பி காட்டலை. நீங்கள் செஞ்ச தியாகத்தை எல்லாம் ரொம்ப சாதாரணமாக நினச்சிட்டாங்க. இனிமேல் அந்த நிலைமை தலைகீழாக மாறப்போகுதுங்க. வரப்போகிற அந்த புதிய நபர் நீங்கள் செஞ்ச அத்தனை தியாகத்துக்கும் ஒரு பெரிய பரிசாக உங்கள் வாழ்க்கையில் வரப்போகிறாருங்க. உங்களை யாரெல்லாம் உதாசீனப்படுத்துனாங்களோ அவங்க கண்ணு முன்னாடியே அவங்கள ஒரு ராஜாவா, ஒரு ராணியா சிம்மாசனத்தில் உட்கார வைக்க போறாரு.